ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோடு 10 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில தெங்கன் நீங்க கெஞ்சங்கு எப்படி வருவான், அதனால அவனை அப்படி தடுத்து நிப்பாட்டணும்னு ஒரு எம்டி பேரியர் உருவாக்கி நிறைய பிளான போட்டு ரெடியா இருக்க. தெங்கன் ஒரு எம்டி டொமைன் ஓபன் பண்ண அதுக்குள்ள சொல்லி வச்ச மாதிரி தெங்கன் வருவான். அவனை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்க. இந்த பக்கம் நம்ம சோசோ வந்திருப்பாப்ல. சண்டை ஆரம்பிச்சிருக்கும். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த எம்டி டஞ்சனுக்குள்ள கெஞ்சக்கு வந்ததுக்கு அப்புறம் சோசோ கெஞ்சக்குவை பார்த்துட்டு உனக்கு என்னடா வேணும், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கெஞ்சக்குவோ என்னால இங்க இருக்கிற கொஞ்சம் மனுஷங்களை தான் கேர்ஸ்ட் ஸ்பிரிட்டாவும் கேர்ஸ்ட் சாசராவும் மாற்ற முடியுது, ஆனா தெங்கனால இந்த ஒட்டு மொத்த ஜப்பான்ல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கேர்ஸ்ட் ஸ்பிரிட்டாவும் கேர்ஸ்ட் எனர்ஜி உள்ள சாசராவும் மாற்ற முடியும். எனக்கு அந்த சக்தி வேணும். அது இருந்தாதான் நான் இங்க ஜப்பான்ல இருக்க ஒட்டு மொத்த மக்களையும் கேர்ஸ்ட் எனர்ஜி இருக்கிற சாசராவும் கேர்ஸ்ட் ஸ்பிரிட்டாவும் மாற்ற முடியும். அதுவும் முக்கியமா எனக்கு அதுக்கு நிறைய மனுஷங்க பலி தேவைப்படுது. அதுக்கு தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போடுவான். ஒருவேளை அந்த மிலிட்ரிக்காரங்க எல்லாத்தையுமே பலிகடை ஆக்க போறானோ என்னவோ. அப்புறமா சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. ஜோசோ அவனோட அந்த பியர்சிங் பிளட்டை வச்சு அட்டாக் பண்ண அதை கெஞ்சக்கு அசால்ட்டை டாஜ் பண்ணிட்டு அவனோட கேர்ஸ் ஸ்பிரிட்டை அப்படி விடுவான் பாருங்க. நேராக போய் ஜோசோவை போய் அடிச்சு அவனை அப்படி நாக் அவுட் பண்ணிடுவான். அவ்வளோதான், அவன் சாகர நிலைமைக்கு போயிடுவான். அப்புறம் என்ன ஆகும், டக்குன்னு பிரதர்ஸ் எனக்கு சக்தி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவனோட மிச்சம் இருக்கிற எல்லா சக்தியும் ஒன்னா திரட்டி வாடா இப்போ சண்டைக்கு வாடா அப்படி சொல்லிட்டு ரெடியா இருந்துச்சு நிப்பான் பாருங்க. அவனுக்கு அவனோட ரெண்டு பிரதர்ஸும் நம்ம யூஜியும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்க அவனோட பியர்சிங் பிளட் டெக்னிக்கை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. அதை அசால்ட்டா டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பான் கெஞ்சக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான், டக்குன்னு அவன் பட்டாருன்னு பிடிச்சி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அதெல்லாம் வாங்கிட்டு சும்மா ஜம்ப் பண்ணி போய் மரத்து மேல உட்காந்துக்குவான். மரத்து மேல உட்காந்தவனை பார்த்துட்டு அந்த ஜோசோ கடுப்பா என்ன பண்ணுவான், அவனோட பிளட் பிரஷர் பவரை யூஸ் பண்ணி கையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போய் பறந்து போய் மரத்து மேல உட்காந்துருக்கவன சட்டையை பிடிச்சி தூக்கி தரையில போட்டு ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து விடுவான் பாருங்க நம்ம ஜோசோ. அங்க இடமே சும்மா ரணகலமாயிரும். அவ்வளவுதான், கெஞ்சக்கு என்னடா ஆனான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். தம்பி இதெல்லாம் வேலைக்காகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு ஜம்ப் பண்ணி போய் தூரமா நின்றுவான். அவன் தூரமா நின்று அதை பார்த்துட்டு நம்ம ஜோசோ இப்போ என்னோட ஃபைனல் அட்டாக் நான் விட்டுறேன்டான்னு சொல்லிட்டு சூப் பண்ண வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளட் டெக்னிக்கை விட பார்த்தா அவன் இருக்கிற இடத்துல ஒன்றும் ஆகாது. சுற்றி இருக்கிற இடம்லாம் அப்படி நொறுங்கி போயிடும். இது என்ன பவர் அப்படின்னு பார்த்தா இது வந்து கிராவிட்டி பவருங்க, புவி ஈர்ப்பு விசை. அவனை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படி அடைக்கிடுவான் அந்த ஈர்ப்பு விசையை வச்சு. அவன் இருக்கிற இடத்துக்கு ஒன்றுமே ஆகாது. அதனால தான் இந்த சூப்பர் நோவா பவரும் நம்ம கெஞ்சக்கு ஒன்றுமே இருக்காது. அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு இருப்பான் ஜோசோ. என்னடா என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணியுமே ஒன்றுமே ஆகலையேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த டொமைனுக்குள்ள நம்ம யூகி வந்துருவா. யூகி வந்துட்டு ஜோசோ பார்த்துட்டு, ஜோசோ போதும் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், ஆனா நீ சூப்பராக சண்டை போட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க தெங்க நம்ம ஜோசோவை அந்த டஞ்சன்ல இருந்து வெளியே அனுப்பியிருப்பாப்ல. இந்த பக்கம் நம்ம யூகி சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது பார்த்தா பின்னாடி யூகியோட கர்ஸ் ஸ்பிரிட் வரும். இதை நீங்க சீசன் 2லயே பார்த்துருக்கலாம். அதை பார்த்துட்டு கெஞ்சக்கு உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கா, என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கர்ஸ் ஸ்பிரிட்டை கொண்டு வருவான் பாருங்க. பார்க்கறதுக்கு சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். அப்புறம் நம்ம யூகி என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்க அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டை ஃபுட்பால் மாதிரி சுருட்டிடுவாங்க. அதோட பேரு கருடாங்க. அந்த கருடா வச்சு ஃபுட்பாலை கிக் பண்ற மாதிரி ஓங்கி ஒரு கிக் விடுவாங்க பாருங்க. அது செம்ம ஸ்பீடா போய் அங்க இருக்க அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டை துண்டு துண்டா பீஸ் பீஸா சதர் அடிச்சிடும். அதை பார்த்துட்டு கெஞ்சக்கு ஓ இவகிட்ட மாஸ் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழிப்பான். அதனால மாஸ் பவர்னா சூர்யா நடிச்ச மாஸ் கிடையாதுங்க. இந்த மாஸ் பவர்ங்கிறது வெயிட் அதிகமாக்க முடியும் கம்மியாக்க முடியும். நம்ம யூகி நினைச்சாங்கன்னா எதை வேணாலும் வெயிட் அதிகமாக்கலாம் கம்மியாக்கலாம், ஏன் அவங்களோட வெயிட்டையும் கம்மியாக்கலாம் அதிகமாக்கலாம். அதை பார்த்து மிரண்டு போயிடுவான். அப்புறம் நம்ம யூகி அந்த கெஞ்சக்கு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது மறுபடியும் அவனோட கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நம்ம யூகி அப்படி வெயிட்டை கம்மி பண்ணிட்டு சும்மா பறந்து போய் தவடாலேயே ஒரு குத்து விடுவாங்க பாருங்க. கெஞ்சக்கு அடி வாங்கினதுல சும்மா பறந்து போய் டொமைனுக்கு வெளியே போய் விடுவான் பாருங்க. அவன் கை ரெண்டு துண்டா உடஞ்சு போயிடும். அதை பார்த்துட்டு யூகி என்னமா கண்ணு என்னோட பவரை சமாளிக்க முடியலையா அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ண உடஞ்சு போன கையை அப்படி எந்திரிச்சு வந்து சரி பண்ணிட்டு என்கிட்ட இருக்க கிராவிட்டி பவர் இவகிட்ட வேலை செய்யாது, வேற வழி இல்லை, அதை தான் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த கெஞ்சுக்கு என்ன பண்ணுவான், இங்க தெங்கன் சொன்ன மாதிரியே அவன் டொமைன் எக்ஸ்பான்ஷனை போட ஆரம்பிச்சிருவான். இங்க தெங்கன் பிளான் பண்ண மாதிரியே அவரோட டொமைனுக்குள்ள இவனோட டொமைன் வேலை செய்யாது இல்லையா, அதை கேன்சல் பண்றதுக்கும் தெங்கன் ரெடியா இருக்காரு. அந்த கெஞ்சக்கு டொமைன் எக்ஸ்பான்ஷன் போறதை பார்த்துட்டு நம்ம யூகி அதுல இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் டொமைனை யூஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றதை பார்த்துட்டு அந்த கெஞ்சக்கு சொல்லுவான், கண்ணு இதெல்லாம் என்னோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் முன்னாடி நிற்க முடியாது, உன் கதை முடிய தான் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கெஞ்சுக்கு அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷனை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம தெங்குன்னு அதை எப்படியாச்சும் முறியடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஆனால் அவரால் முடியாது. சும்மா டொமைன் எக்ஸ்பான்ஷன் பயங்கரமாக அடிக்கும் பாருங்க. அங்கே யூகி அவ்வளோதான் சாகர நிலைமையில படுத்து கிடப்பாங்க, செத்துட்டாங்க போல இருக்கு. அதை பார்த்துட்டு கெஞ்சுக்கு
ஒரு விக்கெட் முடிஞ்சிருச்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு இருக்கும்போது மிச்சம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உயிரை பிடிச்சி வச்சுட்டு எந்திரிச்சு யூகி சண்டைக்கு ரெடியா வாங்க பாருங்க. ஏன்னா இப்போ கெஞ்சக்கு கிட்ட பவர் இருக்காது, அவன் டொமைன் எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ணிட்டு, அதனால கொஞ்ச நேரம் ஆகும் அவனோட பவர் திரும்பி வரதுக்கு. அந்த கேப்ல போட்டு தொழிலான்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியா வாங்க பாருங்க. சண்டை பயங்கரமா போகும். நம்ம யூகிக்கும் அந்த கெஞ்சக்குக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், டக்குன்னு அங்க சோசோ வந்து இறங்கிடுவான். சோசோ ஜம்ப் பண்ணி ஸ்ட்ரைட்டா போய் அந்த கெஞ்சக்கு மூஞ்சு புண்ணாடி நின்றுட்டு கையை நீட்டிட்டு என்ன ஆட்டத்தை முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பியர்சிங் பிளட்டை விட அந்த டாப்பு தனியாக கலந்துக்கும். அதுக்குள்ளே தானே கெஞ்சக்கு இருக்கான், மூளை தானே அவனை எப்பயாச்சும் அடித்து அதுலேருந்து வெளியே தள்ளிடலான்னு சொல்லிட்டு நம்ம யூக்கியும் ஒரு கிக்கு விடலான்னு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த கெஞ்சக்கு மறுபடியும் டாப்பை பிடிச்சி மேலே மாட்டிக்கிட்டு அந்த கிக்கிலேருந்து தப்பிச்சுக்குவான். அப்புறமா என்ன, நம்ம யூக்கியும் நம்ம சோசோவும் 2 பேரும் அந்த கெஞ்சக்கோ போட்டு அடின்னு அடிப்பாங்க பாருங்க. அடி வாங்கிட்டே இருந்தவன் என்ன செய்வான், டக்குன்னு அவனோட அந்த கர்ஸ்ட் எனர்ஜி திரும்ப ஃபுல்லாக ரிகவர் ஆயிரும். எப்படி அவனுக்கு ஃபுல்லாக வந்துச்சு, ரொம்ப நேரம் ஆகுமே டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தா இவன் மறுபடியும் அவனோட பவரை ரிகவர் பண்ணிட்டான். அவனோட அந்த கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண இங்க 2 பேர் அடி வாங்கி கீழே விழுந்துருவாங்க. இங்க சோசோவால எந்திக்க முடியாது. நம்ம யூகி தான் அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. பத்தாவதுக்கு அந்த கெஞ்சக்கும் அவனோட கர்ஸ் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். இப்படி நம்ம யூகியும் கெஞ்சக்கும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அந்த கெஞ்சக்கு அவனோட கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு சின்னதா ஒரு உருண்டை மாதிரி வச்சு நம்ம யூகியோட வயிற்றுல அடிப்பான் பாருங்க. அது யூகியோட வயிற்ற அப்படி ஓட்ட போட்டு அந்த பக்கம் போயிடும். யூகி வயிற்றுல அவ்வளோ பெரிய ஓட்ட விழுந்து ரத்தம் கொட்ட அவங்க சாவ போற நிலைமையில பார்த்துட்டு அந்த சோசோ கடுப்பாகி இல்ல நான் விட மாட்டேன் கெஞ்சக்கு அப்படி சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண ஓடி வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு யூகி இல்ல நீங்க சாக போறதில்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு மனுஷனா தான் சாகணும், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல தெங்கன் டக்குன்னு சோசோவை அந்த டொமைன்ல இருந்து வெளியே அனுப்பியிருப்பாப்ல. இந்த பக்கம் பார்த்தா அப்படி சாக நிலைமையில படுத்து கிடப்பாங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம யூகி டக்குன்னு அந்த கெஞ்சக்குவோட காலை பிடிச்சிட்டு இல்ல நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளாக் ஹோல் பவரை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அவங்களோட அந்த மாஸ் பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஒரு பிளாக் ஹோலை உருவாக்குவாங்க. அதுக்குள்ள எல்லாமே போயிடும், அவங்களும் போயிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோதான், கதை முடிஞ்சுது, அதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெங்குன்னு அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாப்ல. ஆனால் பார்த்தா மறுபடியும் வெளியே வந்துடுவாங்க கெஞ்சக்கும் அந்த பிளாக் ஹோலை விட்டு. எப்படா வெளியே வந்தான் அப்படின்னு பார்த்தா யூஜியோட அம்மா கிட்ட அந்த பவர் தான் இருந்துச்சாமா, பிளாக் ஹோல் வந்து வெளியே வர அந்த கிராவிட்டி பவர். அந்த பவரை யூஸ் பண்ணி தான் வெளியே வந்திருக்கான். ஏன்னா இவன் எவன் மண்டைக்குள்ளே இருந்தாலுமே அவங்களோட பவரையும் காப்பி பண்ணிப்பான் இல்லையா, அந்த பவரையும் காப்பி பண்ணி இவன் இங்கே யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். அப்படி உள்ளேருந்து எந்திரிச்சு வந்துட்டு என்ன தெங்கன்னு அவ்வளோதானே, உன்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அங்கேருந்து தெங்கன்னு டே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவார். ஏன்னா அவரோட உண்மையான உடல் எங்கே இருக்குன்னா அந்த மரத்துக்கு அடியில் தான் இருக்கும். நீங்கள் சீசன் 2ல் பார்த்தா தெரியும். அந்த மரத்துக்கு அடியில் போய் அந்த கெஞ்சக்கோ என்ன தெங்கன்னு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல கடைசியில் கெஞ்சகு நினச்சதை முடிச்சுட்டானே. அப்படியே அங்கே கட்டினா இந்த பக்கம் அமெரிக்காவிலேருந்து கெஞ்சகு சொன்ன மாதிரியே மிலிட்ரி ஆளுங்களாம் வந்து ஜப்பானில் இறங்குவானுங்க. எதுக்காக, கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கிற சாசர் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போய் அவங்க ஊருக்கு எனர்ஜி உருவாக்க தான். ஆனால் கெஞ்சக்கு என்ன பிளான போட்டிருக்கான், இங்கே இருக்க கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே இந்த மிலிட்ரி ஆளுகளை பலி கொடுக்கலாம் தான் நினச்சிட்டு இருக்கான். இங்கே வந்து அந்த மிலிட்ரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி மெகுமி கூட ஒரு பொண்ணு வந்தா பார்த்தீங்களா, தப்பான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காட்டிருப்பால, அந்த பொண்ணை தான் முதல்ல பிடிக்கிறாங்க. அவங்க சாக்கடிச்சு அந்த பொண்ணை பிடிச்சி வச்சிருக்க. அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தர் பிடிக்கலான்னு போகும்போது ஐயோ இருக்கான் பாருங்க, அவன் அங்கே இருக்க மிலிட்ரி ஆளுங்க அடித்து மூஞ்சலாம் உடச்சிருவான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூஜி மெகுமி அவங்க இருக்க இடத்துக்கு மிலிட்ரி ஆளுங்க கிரனேடை போட்டு உடச்சிட்டு உள்ளே வரலான்னு பார்க்கும்போது நம்ம யூஜி அதையே அப்படியே ஒரு கிக்கு விட அது மேலே போய் டமால்னு வெடிக்கும். உள்ள தப்பன்னு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் இறங்கி நம்ம மெகுமி அவன் யூஜி எல்லாத்தையுமே பிடிக்க வர அங்கே பார்த்தா ஜோக்கர் போஸை காட்டி நின்றுட்டு இருப்பான். அவங்கள துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம மெகுமி எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்க மிலிட்ரி ஆளுகள்லாம் அடிச்சு ஒரு மிலிட்ரி ஆளை பிடிச்சி வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், நாங்கள் இங்கே வந்து இங்கே கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கிற சாசர் எல்லாம் முடிச்சு எங்கள் ஊருக்கு கொண்டு போய் அவங்களோட பவர் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு மெகுமிக்கு அட பைத்தியக்காரங்களா, இது கண்டிப்பாக கெஞ்சகோட வேலையாக தான் இருக்கும். அவன் தான் எங்களை வர வச்சு இந்த கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே சாப்பாடு போகலான்னு பார்த்துருக்கான். இது தெரியாமல் இவங்க இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி மனசில் யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி வெளியே பார்த்தா அங்கே இருக்க கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாமே மிலிட்ரி ஆளுகளை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கும். எல்லாருமே செத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதை தெரிஞ்சுட்டு யூஜி மெகுமி எல்லாம் மிச்சம் இருக்கிற மிலிட்ரிக்காரங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. ஆனால் அங்கே கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. இது யாரோட ஃப்ளாஷ்பேக்னா அந்த ஏஞ்சல் பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் தாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும்போது கூட நிறைய பொண்ணை ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் கடத்தி வச்சிருக்கு. அதுதான் இவங்களை பார்த்துக்குது. அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சா அங்கே இருக்க குழந்தைகளை அது கொண்டுருது. அது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஏஞ்சல் பொண்ணு அப்படின்னு பார்த்து அங்கே நம்ம மெகுமியோட டாக் இருக்கு பார்த்தீங்களா, அது அங்கே வருது. அந்த ஏஞ்சல் பொண்ணு மெகுமியோட டாகை ஃபாலோ பண்ணிட்டு காட்டை விட்டு வெளியே வந்துடுது, தப்பிச்சிருதுங்க. அங்கே வந்தது பார்த்தா சட்டுரோ கோஜோவும் மெகுமி தான். மெகுமி சின்ன பையனாக இருக்கான். இவங்க 2 பேர் பேசிட்டு போக அந்த பொண்ணை காப்பாற்றி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம மெகுமியா அந்த ஏஞ்சல் பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அது தெரிஞ்சுட்டு அந்த ஏஞ்சல் பொண்ணு மனசில் யோசிச்சுட்டு இருப்பா,
மெகுமி தான் என்னை காப்பாற்றிருக்கான், மெகுமி காப்பாற்றின மாதிரி நானும் மற்ற மக்களை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு பறந்து போய் அங்கே இருக்க மிலிட்ரிக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு மெகுமி யூஜி பேசுவாங்க. மெகுமி யூஜி கிட்ட உனக்கும் அது தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு யூஜி சொல்லுவான், ஆமாம் இவளை பார்க்கும்போது குக்கி சாக்கியை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஏஞ்சல் பொண்ணு சிரிச்சுட்டு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா அங்க இருக்க கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாருமே அந்த மிலிட்ரி ஆளுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பேரியர் மொத்தமா செம்ம பவர்ஃபுல்லா மாறிடும். பத்தாவதுக்கு கெஞ்சக்கும் அந்த தங்கனோட உடம்பையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் பாருங்க. அதனால அவனோட பவர் அதிகமாகி ஜப்பான் முழுக்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அந்த பேரியர் பவர் வெறித்தனமா மாற வெதர்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க, மக்கள்லாம் ஒரு மாதிரி என்னது இது ஜப்பான்ல ஏதோ ஒரு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்படியே இங்க பார்த்தா இங்க நம்ம மாக்கி வந்திருப்பாங்க. நம்ம யூஜி மெகுமி இருக்க இடத்துக்கு மாக்கி அங்க வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, தெங்கனோட உடம்ப அந்த கெஞ்சோக்கு எடுத்துட்டான், அங்க யூகி செத்துட்டா, இதெல்லாம் சொல்லிட்டு டோசோவை பத்திரமான இடத்துல தான் வச்சிருக்கேன், அவன் கிஞ்சி அக்காரியோட லவர் கிராரா கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி நம்ம யூஜி கிட்டே மெகுமி கிட்டே சொல்லிட்டு இருக்க. அதை கட்டி யூஜி என்னது கெஞ்சோக்கு தெங்கனோட உடம்பு எடுத்துட்டானா, ஐயோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம மெகுமி சொல்லுவான், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நான் என்னோட அக்கா சுமியை காப்பாற்றி ஆகணும், இந்த கேம் விட்டு நம்ம வெளியே எப்படியாச்சும் கொண்டு போய் ஆகணும், அவங்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு நம்ம மெகுமி கேம் மாஸ்டரை கூப்பிட்டு கேமுக்கு புது ரூலை போட வைப்பான் பாருங்க. இந்த கேம் விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களை வெளியே போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ரூல் போட சொல்ல, அதை கிட்ட அந்த கேம் மாஸ்டர் அப்படியெல்லாம் பண்ண முடியாது தம்பி, இந்த கேம் விட்டுலாம் வெளியே போகிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்னதான் பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த கேம் மாஸ்டர் சொல்லும், வேணா இப்படி பண்ணலாம், அவங்க வெளியே போகணும் அப்படின்னா அவங்க ஒரு 100 பாயிண்டை கொடுத்துட்டு ஒருத்தங்களை உள்ள அனுப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல, அதை கிட்ட மெகுமி என்னது ஏற்கனவே ஒரு 100 பாயிண்டை கொடுத்து ரூலை போட்டு பத்தாவதுக்கு இந்த கேம் மட்டும் வெளியே போகணும்னா மறுபடியும் ஒரு 100 பாயிண்டை கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஆளை சேர்த்துட்டு வெளியே போகணுமா, சரி என்ன பண்ணி தொலைறது, இதையே போட்டு தொலை அப்படின்னு சொல்ல அந்த கேம் மாஸ்டர் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடும். அதை கேட்டு ஓ என்னடா புது ரூலா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருப்பானுங்க. அப்புறமா நம்ம மெகுமி மாக்கி கிட்ட என்னோட அக்கா சுமியை கூட்டு வா அப்படின்னு சொல்ல சுமியை மாக்கி அங்க கூட்டு வருவாங்க பாருங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.